புதிய தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை அப்படின்லாம் கொண்டு வரதுல ரொம்ப மெத்த படித்த மேதாவிகள் அதை பற்றி கேட்குறாங்க. என்னங்க மொழியை போய் அரசியலாக பண்ணுறீங்களே, மொழி அரசியல் செய்யலாமா? பரந்த எண்ணம், மொழி அரசியலாக செய்யலாமா? அரசியலே மொழியில் தான் இருக்கு. நீங்கள் நம்ம இந்த சோழ பேரரசுகள் இருந்த காலத்தில், பாண்டிய பேரரசு இருந்த காலத்தில் அமைச்சர் ஆகணும்னா வேத ஞானம் இருக்கணும். எவனுக்கு வேத ஞானம் இருக்கும்? பிறப்பால் புனிதர்கள் என்று சொல்லிக்கொண்ட ஒரு பிரிவினருக்கு மட்டும். அந்த வேதம் படிக்கிறதுக்கு அவன் பிள்ளைகளுக்கு அரசாங்கம் தானம் கொடுக்கும். அதுலேயும் பல பிரிவுகள் இருக்கு. உபநிஷதம் படிக்கணும்னா தனி மானியம், வேதம் ஸ்மிருதி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மானியம். இறையிலி நிலங்கள் வரிய கிடையாது. அதற்கு படிக்கிறதுன்னா கல்வினா அதுதான் கல்வி. நம்மால என்ன பண்ணாங்க? திண்ணை பள்ளிக்கூடங்கள் ஆனா ஆவனா கற்றுக்கொண்டார்கள். 1, 2, 3 கற்றுக்கொண்டார்கள். திண்ணை பள்ளிக்கூட கல்வியை அரசின் பதவிக்குரிய கல்வியாக எந்த அரசும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அரசின் ஆலோசகர் யார்? வேதம் படித்தவரா? ஸ்மிருதிகள் தெரிந்தவரா? புராணம் தெரியுமா? சமஸ்கிருதம் தெரிந்தவன் மட்டுமே அறிவாளி என்று சொல்லப்பட்ட காலம். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் என்கின்ற மொழி செய்த அரசியல் என்னவென்று தெரியுமா? தமிழரின் சுயமரியாதையை இழக்கச் செய்தது அந்த மொழி கொள்கை. கருவறைக்குள்ள சமஸ்கிருதம். தமிழுக்கும் தமிழனுக்கும் கருவறைக்குள்ள வேலை கிடையாது. ஆனால் அந்த கோவில் அனைத்தும் கட்டப்படுவது தமிழர்களால், தமிழர் வரிப்பணத்தால், தமிழ் மன்னர்களால். அந்த கோவிலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நிறுவனங்கள், அந்த கோவிலுக்கு தேவதாசிகள் கூட தரப்பட்டார்கள். கடவுளுக்கும் கூட தாசிகள் தேவைப்பட்டார்கள். அத தமிழ்ல ஸ்மிருதிகள் கிடையாது. சைவத்துக்கு ஸ்மிருதி உண்டா? வைணவர்களுக்கு ஸ்மிருதி உண்டா? ஸ்மிருதி அனைத்தும் வைதிகத்திற்கு மட்டும்தான் உண்டு. அப்ப இங்கே இது கொண்டு வந்து கோவில்ல மக்களுக்கு மறுப்பு தந்த ஒரு மொழி என்பது, அரசு பதவிகளுக்கு மக்கள் செல்ல முடியாத அளவிற்கு வந்த ஒரு மொழி என்பது, அந்த மொழி என்பது அரசியல் அல்லவா?